Hi students, today we are going to see History Unit 2, The Great Thinker and New Faiths. The Great Thinkers and New Faiths. In this lesson, the learning objectives are to learn the causes for the rise of new faiths in the 6th century BC, to have knowledge in the teaching of Mahavira and Buddha, to know the similarities and dissimilarities between Jainism and Buddhism, to understand the difference between Hinayana and Mahayana Buddhisms, to know the influence of Jainism and Buddhism in Tamil Nadu. ஸோ இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, புதுசாக உருவான ஒரு ஃபெய்த், ஒரு நம்பிக்கையான ஒரு ரிலீஜன் அப்படின்னு சொன்னோன்னா என்னது, மகாவீர் ஏற்படுத்தின ஜெயினிசமும் புத்தா ஏற்படுத்தின புத்திசத்தை பற்றி இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அது எப்படி பரவுச்சு, எந்த அளவுக்கு அது ரீச் ஆச்சு, எங்கெல்லாம் பரவுச்சு, தமிழ்நாட்டில் எப்படி அது உருவாச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த லெசனில் டீப்பாக பார்க்கலாம். Intellectual awakening. The 6th century BC is regarded as an important period in the history of ancient India, as a landmark period in the intellectual and spiritual development in India. Historian Will Trout has rightly called it the shores of stars. ஸோ இந்த 6th century BCயில் வந்து என்னது, மெயினாக ஏஷியன் பீரியடில் இந்தியாவில் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பிட்டு அந்த டைம் அந்த பீரியடெல்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க, கடவுள் பொழிகிற நட்சத்திரங்களின் பொழிவு, மழை, அந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லையா, ஒரு அதிசய இது அப்படிங்கிற மாதிரி அந்த பீரியடில் ரொம்ப ரிலீஜியஸ் பிலீஃப்ஸ்லாம் ரொம்ப அதிகமாகவே ஸ்ப்ரெட் ஆகி எல்லோரும் நம்புகிற மாதிரி இருந்துச்சு. Sources. The literary sources: Agdas, Jain's texts, Tripitakas and Jadakas, Buddhist text. ஸோ இந்த ரிலீஜியனால், இந்த புது ஃபெய்த்னால் என்ன உருவாச்சுன்னா, டெக்ஸ்ட் வைஸாக லிட்ரேஜி வந்து உருவாச்சு. அனகாஸுங்கிறது வந்து ஜெயின் டெக்ஸ்ட்டு, ட்ரைபத்திகாஸ் அண்டு ஜடகாஸ் வந்து புத்திஸ்டோடைய டெக்ஸ்ட். இதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆதாரமாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட், த காசஸ் ஃபார் த ரைஸ் ஆஃப் இன்டலெக்சுவல் அவேக்கிங் அண்ட் த birth of Buddhism and Jainism. There were several reasons for the rise of the new intellectual awakening. Some of the exploitative practices that paved way for new faith include. ஸோ நிறைய விஷயம் இந்த எப்படி இந்த காசஸ், எப்படி ஜெயினிசம் புத்திசம் உருவாச்சு, இதோடைய தோற்றம் எப்படி அப்படின்னு பார்த்தா, அந்த பீரியடில் ப்ராக்டிஸ் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து என்னாச்சு, புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், இதெல்லாம் தப்பு, மூட நம்பிக்கை, நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி மாறணும் அப்படின்னு சொல்கிற ஒரு ஒரு ஃபெய்த்தை கொடுக்கறதாகவும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The complex rituals and sacrifice advocated in the later Vedic period, expensive sacrificial ceremonies, super rituals, beliefs and practices that confuse the common man, Upanishad thoughts as alternative to sacrificial rites were too philosophical, which a layperson could not understand. Salary, caste system, gender discriminations also contributed to the new awakening. ஸோ இந்த எழுச்சி, இந்த மதம் புது இது உருவாகிறதுக்கு காரணம், இந்த புது நம்பிக்கை, புது ஒரு ரிலீஜன் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது. காரணம் என்ன, மெயினாக வந்து கடவுளுக்கு வழிபடுறது, அவங்களோட பிலீஃப்ஸு, அதெல்லாம் ரொம்ப சூப்பர்மேட்டிக்காக இருந்துச்சு. இது அதாவது காமனான ஒரு சாதாரண மக்களுக்கு ஏற்றதாக அது இல்லை. அது ரொம்ப சுப்ரீம் லெவலில் இருந்ததால் மக்களால் அது சாதாரண விஷயமாக அதை ஏற்றுக்க முடியல. ஸோ நிறைய பேருக்கு அதில் கொஸ்டின் வர ஆரம்பிச்சிச்சு. அதில் அடிமைகள், கேஸ்ட் சிஸ்டம், ஆண் பெண் பாகுபாடு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்ததால் இந்த எழுச்சி வர்றதுக்கு மெயினான காரணம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஆரிஜின் ஆஃப் ஜெயினிசம். Jainism is one of the world's oldest living religions. Jainism grounds itself in 24 Tirthakaras. The Tirthakaras is the one who revealed religious
truth at different times. The first Ridhakara was Rishabha and the last one was Mahavira. ஸோ ஜெயினிசம்தோடைய ஆரிஜின் பார்த்தா வந்து அது ஸ்டார்டிங்லேயே ரொம்ப இயர்லி பீரியட்லேயே வந்து என்னது இந்த ஜெயினிசம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் அப்போ வந்து இது என்ன சொன்னாங்க, திரகாராஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தாங்க. திரகாராஸ்ன்னு ஃபஸ்ட்டு தொடங்கி ரிஷபா, அதுக்கப்புறம் ரிஷபா அண்டு மகாவீரா அப்படி சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ ஜெயினிசம் gained prominence under the ages of Mahavira during the 6th century BC. ஸோ ஜெயினிசம் உருவானது வந்து எப்போ 6th centuryல தான் உருவாச்சு அப்படி சொல்கிறாங்க. the origin name of the இந்த ஒரிஜினல் நேம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மகாவீராவோட ஒரிஜினல் நேமு வர்தமனா. அடுத்து பிளேஸ் ஆஃப் பர்த் குண்டகிராமா நியர் வைஷாலி, பீகார். பேரண்ட்ஸ் சித்தார்த், திரிஷாலா. பிளேஸ் ஆஃப் டெத் பாவப்பூர், பீகாரில். ஸோ இதுதான் வந்து மகாவீரோட ஒரிஜினல் நேமு, அவருடைய டேட், பிளேஸு, அப்புறம் ஒரு பேரண்ட் நேமு, பிளேஸ் ஆஃப் டெத்து. ஸோ த வேர்ட் ஜெயின் derived from the Sanskrit word jinna, which means conquering self and the internal world. ஸோ இந்த சொர்க்கம், இறை உலகம், விண்ணுலகம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்டர்னல் வேர்ட் தான் அதோடைய மீனிங். மகாவீர், த கிரேட் ஹீரோ. வர்தராமனா மீனிங்ஸ் prosperous, was the Kshatriya prince. However, at the age of 30, he renounced his prince's status and adopted an ascetic life. He undertook intense meditations. After 12.5 years of rigorous penance, Vardhamana attitude omniscience or supreme knowledge known as Kevala. ஸோ என்னென்னா, மகாவீர் வந்து என்னது 30 இயர்ஸில் வந்து முற்றும் திறந்த முனிவர் அப்படி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் வந்து என்னது ஒரு பிரின்ஸு, அவர் ஒரு இளவரசராக இருந்தார், ராஜாவுடைய மகனாக இருந்தார். அதுக்கப்புறம் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, ஒரு மாங்கா அவரையே மாற்றிக்கிட்டு மெடிடேஷன் பண்ணுறது அந்த மாதிரி இருந்தார். 12 வருஷம் அவருடைய லைஃப்பில் பாதி நாள் வந்து என்னது மெடிடேஷன் பண்ணி தியானம் பண்ணதால் அவருக்கு வந்து சுப்ரீம் நாலேஜ் வர ஆரம்பிச்சிச்சு. அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, கேவலா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹோமியோ சயின்ஸ் இட் இஸ் த எபிலிட்டி டு நோ எவ்ரி திங் ஆர் பி இன்டெஃபினிட்லி வைஸ். ரொம்ப அறிவு அதிக கூர்மையாக இருந்திருக்கார். யூனிக் டீச்சிங் ஆஃப் Jainisms denies God as the creator of universe. Basic philosophy of Jainism is ahimsa or non-violence. Ultimate aim of Jainism is attaining moksha or ending the cycle of birth, death, rebirth. Jains reject the belief in the lost, where God, a supreme being, decided who goes to heaven or hell. Jainism advocated that the godness or quality of one's life is determined by one's karma. ஸோ இந்த யூனிக் டீச்சிங்னா என்னது, அவங்களுடைய டீச்சிங் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க, காடு வந்து தான் இந்த உலகத்தை இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குனாருன்றது வந்து பொய். ஃபிலாசபியாக அவங்க மெயினாக நம்பினது என்னென்னா அகிம்சா, நான் வைலன்ஸ் தான் அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நினச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயினிசம்ஸ் வந்து என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, லைஃபு, ரீபர்த், அந்த பர்த்து, ரீபர்த்து, எண்டிங்கு, அந்த ரீசைக்ளிங் வந்து இருக்குது அது வந்து உண்மை அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஜட்ஜ்மெண்ட்லாம் கடவுள் வந்து டிசைட் பண்ணி யார் இதுக்கு போகணும், எவன் போகணும், யார் நரகத்துக்கு போகணும் இல்லை சொர்க்கத்துக்கு போகணுங்கிறத டிசைட் பண்ணுறதுலாம் வந்து நம்மளுடைய பிலீஃப் தான். ஆனால் வந்து உண்மையாலுமே அதனுடைய பேர் என்னது, கர்மா. நம்ம செய்கிற ஒரு நல்ல காரியங்களோ கெட்ட காரியங்கள் தான் நம்மளுடைய குவாலிட்டியை வந்து அதிகரித்து அதுதான் வந்து என்ன பண்ணுவோம் லாஸ்ட் ஸ்டேஜில்
நம்மளுடைய கர்மா தான் வந்து நமக்கு சொர்க்கோ நரகோங்கிறத பிரித்து கொடுக்கும்னு சொல்கிறாங்க. ட்ரை ரத்னாஸ் ஆஃப் 3 jewels. Mahavir exhorted the threefold path for the attainment of the moksha and for the liberations from karma. ஸோ இந்த மோக்ஷா சொன்னதான் சொர்க்கத்துக்கு போகிற முக்கியமான வழிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3 முக்கியமான வழிகள் சொல்கிறார். தே ஆர் ரைட் ஃபெய்த், ரைட் நாலேஜ், ரைட் ஆக்ஷன். ஸோ கரெக்டான விசுவாசம், கரெக்டான நாலேஜ் இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய செயலும் இருக்கணும். வெறும் ஃபெய்த் மட்டும் இருந்துட்டு செயல்படுத்தலைன்னா அது வேஸ்ட்டு தான். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் மோக்ஷா? லிபரேஷன்ஸ் ஃப்ரம் த சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத்து. நம்மளுடைய பர்த்துக்கும் டெத்துக்கும் இடையில் நம்ம வாழற வாழ்க்கை தான் நமக்கு மோக்ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், ஜெயின் கோட் ஆஃப் கண்டக்ட். Mahavir asked his followers to live a virtuous life. In order to live a life filled with sound morals, he preached 5 major principles to follow. They are, அவர் வந்து என்னது 5 பிரின்சிபல்ஸ் சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்து அகிம்சா, நாட் டு இன்ஜுரி எனி லிவிங் பீயிங்ஸ். சத்யா, டு ஸ்பீக் ட்ரூத். அஸ்தேயா, நாட் டு ஸ்டீல். அப்ரிகாரா, நாட் டு ஓன் ப்ராப்பர்ட்டி. பிரம்மச்சாரியா, சிபேஏசி. ஸோ என்ன சொல்கிறாருன்னா, அகிம்சா, இந்த அகிம்சானா நார்மலாக நமக்கு தெரியும், அது நான் வைலன்ஸு. சத்யானா உண்மையை பேசணும். அஸ்தேயானா வந்து மற்றவங்க பொருளை திருடுறது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ரிகாரானா நமக்குன்னு சொந்தமாக எல்லாத்து மேலேயும் ஆசை வச்சு இது வேணும் அது வேணும்னு வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கக்கூடாது. அதுக்கு பிரம்மச்சாரியா நமக்கே நார்மலாக தெரியும் என்னது பிரம்மச்சாரியம், கல்யாணம் பண்ணாமல் கடவுளுக்கு நம்மளையே முற்றுமாக கொடுக்கறது. அதுதான் வந்து என்னது முக்கியமான அவர் சொல்கிற பிரின்சிபல்ஸ். நெக்ஸ்ட்டு த டைகராம்பராசா அண்ட் த சேவ்ஸ்தபராசா. Jainism split into 2 sects. Digambaras, the orthodox and the conservative followers. Monks of the Daigabara sect do not wear any clothes and live naked. They are forbidden to have any kind of possessors. Daigabaras believe that a woman cannot achieve nirvana or liberations directly. ஸோ என்னென்னா இவங்க மகாவீர் அவங்களுடைய டைகபராஸ் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நம்மளுடைய அந்த ரொம்ப ஆர்த்தடாக்ஸானவங்க. அவங்க எப்படின்னா ஒரு உடை கூட போட்டுக்க மாட்டாங்க, உடை மேலே கூட பற்று இல்லாமல் நிர்வாணமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் ஆல்சோ இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பெண்கள் வந்து அந்த மாதிரி இருக்க முடியாதுங்கிறதால அவங்களுக்கு இது வந்து கிடைக்காது. அவங்க வந்து டைரெக்டாக இது வந்து இருக்க முடியாது, இந்த அண்டர்லாம் அவங்க வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் த ஸ்வேதம்பராஸ். The Svedambaras are considered progressives. Monks of Svedambaras sect wear white robes. They are permanent to have Rajoharana, broom with woolen threads, baking bowl and book. Stevaborus believes that women are equally capable and achieving liberations as men. ஸோ இந்த டைப்பில் இருக்கவங்க வந்து ட்ரெஸ்ஸு இருக்க மாட்டாங்க, ஆனால் அந்த ஸ்டிக்கில் அந்த குச்சிலெல்லாம் வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு உடை சாதாரணமாக அவங்க அது ரோப்பில் சுற்றிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க. இதில் வந்து பெண்களுக்கும் இடம் இருக்குது. பெண்களும் வேணும்னா அவங்க என்ன பண்ணலாம், எல்லாத்தையும் திறந்துட்டு இந்த மாதிரி வந்து கடவுளுக்காக ஊழியம் பண்ணுறது, அந்த மாதிரி அவங்க வந்து சேவகம் செய்யலாம். முற்றும் திறந்து தியானத்தில் ஈடுபடுறது, இல்லை மக்களுக்கு நல்லது செய்கிறது, அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை சொல்கிறது, அப்படி சொல்லிட்டு அவங்கள நம்ம ப்ரீச் பண்ணலாம், அச்சீவ் பண்ணலாம், அவங்கள ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. Reasons for the spread of Jainism. The following are the main reasons for the wide acceptations of Jainism in India. Use of people's language, intelligible teachings, support
ப்ரிசர்வேஷன்ஸ் ஆஃப் ஜெயின் மார்க்ஸ். ஸோ மெயினாக எப்படி இது வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு மெயினான காரணங்கள் பார்த்தா, மக்கள் பேசுகிற லாங்குவேஜ்லேயே இவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஸ்பீச் பண்ணாங்க. வேறு அவங்களுக்கு புரியாத மொழியெலாம் பேசாமல் அவங்க என்ன மொழி பேசுகிறாங்களோ அதிலே ஸ்பீச் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட டீச்சிங் வந்து ரொம்ப நாலேஜபிளாக எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரூலர்ஸு, கிங்கு, ட்ரேடர்ஸ் எல்லாருமே இவங்கள சப்போர்ட் பண்ணாங்க. ஆமாம், இவங்க பேசுறது கரெக்டு தான், இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இதனால் ஜெயின் மார்க்ஸ்க்கு வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக இருந்துச்சு. அவங்க ப்ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு அவங்களையே ஏற்றுக்கொண்டு மார்க்ஸாக மாறுறதுக்கு பெரிய உதவியாக உறுதுணையாக இது இருந்துச்சு. நெக்ஸ்ட், த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஜெயினிசம்ஸ். சமானம் in Tamil Nadu. In Asian Tamil literature, Jainism is referred to as Samanam. This is the Samanam hill or the Samanar Malai in Kizhakuyilkudi village, 15 km away from Madurai. The image of the Tirakaras created by Jain monks are found in the hill. It is a protected monument of Archaeological Survey of India. In Attipattu, the small village 25 km from Madurai, on one side of the Kilinjamalai hill, there are Jain caves called Pandavar Padukai. Pandavar Padukai is the bed of the Jain saints. There is a reference to Aravarpalli place of living for Jain monks in Manimekalai. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, எப்படி தமிழ்நாட்டில் வந்து ஜெயினிசம் இருந்திருக்கும் அப்படின்னா, நிறைய இடத்துல நம்மளுடைய ஸ்கிரிப்டில் நிறைய லிட்டர்ஜிஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மதுரை பக்கத்தில் இருக்கிற கீழக்குயில் வில்லேஜில் வந்து ஜெயின்ஸ் வாழ்ந்த அந்த தடயங்கள்லாம் இருக்குது. அவங்க இருந்திருக்காங்க, அந்த ஹில்லில் தான் அவங்க வந்து ப்ரொடெக்டிவாக இருந்திருக்காங்க. அதனால ஆர்காலஜிக்கல்ஸில் நிறைய விஷயங்கள் அவங்க வாழ்ந்ததுக்கான கண்டுபிடிப்புகளாக இருக்குது அப்படி சொன்னாங்க. அப்புறம் அத்திப்பட்டு வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வந்து மதுரை தாண்டி இருக்குது. அந்த இடத்துல வந்து ஒரு பாறை இருக்குது. அந்த பாறை தான் வந்து என்னது, பாண்டவர் படுக்கை அப்படி சொல்கிறாங்க. அந்த பாண்டவர் படுக்கையில் தான் அவங்க ஜெயினிஸ் சயின்ஸ்லாம் படுப்பாங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஜெயினிஸ் வந்து ஆர்வோர் பள்ளி அந்த பிளேஸில் வந்து வாழ்ந்திருக்காங்க. அவங்க வாழ்ந்ததுக்கான இது வந்து மணிமேகலை அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், இது அக்கார்டிங் டு த சிலப்பதிகாரம், when Kovalan and Kannagi were on their way to Madurai, Gaudiyadigal, a female Jain monk, blessed the couple and accompanied them. Puhar, Urayur, Madurai, Vanchi, Karuvarur, Kanchi all had Jain ancestors. Jain Kanchi, Tiruparangundram, a village in Kanchipuram, has 2 ancient Jain temples. This village was once called Jaina Kanchi. ஸோ இந்த தமிழ்நாட்டில் ஸ்ப்ரெட் ஆனதை பற்றி பார்க்கும்போது, சிலப்பதிகாரத்தில் கூட கோவலன் கண்ணகியும் வந்து ஊரை விட்டு போகும்போது என்ன பண்ணுறாங்க, கௌதியாடிகள் அப்படிங்கிற ஒரு ஃபீமேல் மாங்க்கிட்ட, ஒரு ஜெயின் மாங்க்கிட்ட பிளெஸிங் வாங்கிட்டு போகிறாங்க. அவங்க கூட தான் அவங்க போயிருக்காங்க. அப்போ பூம்புகார், இது உறையூர், மதுரை, வஞ்சி, கரூர், காஞ்சி, இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே ஜெயின் மான்ஸ்டர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. குறிப்பிட்ட ஜெயினா காஞ்சின்னு கூட இன்னும் கூட திருப்பரங்குன்றத்தில் சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் இந்த வில்லேஜின் காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஊரில் இன்னும் கூட ஜெயின்ஸ் டெம்பிள் 2 இருக்குது. அது வந்து அப்போல்லாம் வந்து ஜெயின காஞ்சி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெயினிசம் வந்து தமிழ்நாட்டிலே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு பெரிய எவிடன்ஸாக இருக்குது. நெக்ஸ்ட், புத்திசம். கௌதம புத்தா, புத்திசத்தை உருவாக்குனவர், அது ஃபவுண்டர் ஆஃப் த Buddhism is called Gautama Buddha. Gautama Buddha was the founder of Buddhism. His real name was Siddhartha. Like Mahavir, he was also a Kshatriya prince, belonged to the ruling Shakya clan. When Siddhartha was only 7 days old, his mother died. So he was raised by his stepmother Gautami. ஸோ இவரும் வந்து என்னது, ஒரு இளவரசர் தான், ஒரு பிரின்ஸ் தான், அரச குடும்பத்தை சேர்ந்தவர் தான்.
ஸோ இவர் வந்து என்னது குழந்தை பிறந்து 7 நாட்கள்லேயே வந்து அவங்க அம்மா இறந்ததால் அவங்க ஸ்டெப் மதர்கிட்ட தான் என்ன பண்ணுறாரு, வளர்க்கப்படுறாரு. யார்? கௌதம புத்தா. அவருடைய இயற்பெயர், உண்மையான பெயர் பார்த்தீங்கன்னா சித்தார்த்தா. 4 great sights. At the age of 29, Siddhartha saw 4 sorrowful sights. ஸோ சித்தார்த்தா வந்து அவர் 4 விதமான மக்களையோ 4 விதமான பார்வையில் 4 விஷயங்களை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, துறவரத்துக்கு போகிறாரு. அப்போ வந்து அவருக்கு வயசு வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ஆஃப் 29. ஏஜ் ஆஃப் 29 Siddhartha saw 4 sorrowful sights. They were an anchored old woman in ranks with his pet back, and sick man suffering from an incurable disease, a man's corpse being carried to the burial ground by weeping relatives, and ancestry. ஸோ இவர் 4 விதமாக ரொம்ப அழுக்காக ரொம்ப ஒரு பிச்சைக்கார மாதிரி ஒரு ஆளை கூணு போட்டுட்டு நடக்கிற அந்த ஒரு ஆளை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் சிக்காக ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் அவருக்கு அந்த நோயை குணப்படுத்தவே முடியாது, அந்த மாதிரி ஒரு கொடூரமான நோய் இருக்கிறவரை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் இறந்து போன ஒருத்தரை தூக்கிட்டு போகிறாங்க, அவர் பின்னாடி எல்லாம் அழுகுறாங்க, அதை பார்க்குறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு மனசுலே மனுஷ வாழ்க்கை இவ்வளோ கொடுமையானதா அப்படி சொல்கிற மாதிரி ஒரு தாட் வரும் இல்லையா, அந்த மாதிரி வருது. ஒரிஜினல் நேம் சித்தார்த்தா. பிளேஸ் ஆஃப் பர்த் லுமினியன் கார்டன், நேபாள். பேரண்ட்ஸ் சுதோஷ்தனா மாயாதேவி. பிளேஸ் ஆஃப் டெத்து குஷிநகர், ஊபி. குஷிநகர், ஊபியில் தான் இறந்துருக்காரு. பேரண்ட்ஸ் நேமு எல்லாமே இதில் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு என்லைட்மெண்ட். எப்போ அவருக்கு வந்து அந்த ஞானம் வந்தது அப்படின்னா, புத்தா ஆஸ் அவேக்கன் ஆஃப் என்லைட்மெண்ட் 1 realized that the human life was full of mystery and unhappiness. So at the age of 29 he left his palace and became a hermit. He sacrificed 6 years of his life towards penance. Nonetheless decided that self mortifications was not a path of salvation. Buddha sat under the people tree and undertook a deep meditations near காயா மரத்துக்கு அடியில் அவர் வந்து இந்த லைஃபுங்கிறது வந்து சும்மா மாயை, நம்ம அரச குடும்பமாக யாராக இருந்தாலும் சரி, லைஃப் வந்து ஒரு மாயை, இதுக்காக தான் நம்ம இவ்வளோ போராடுறோம், டெத்துக்காக நம்ம என்னைக்காக இருந்தாலும் இறக்க தான் போகிறோம். ஸோ இதெல்லாம் வந்து இந்த ரிச்னஸ் இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது இல்லை சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, காயா மரத்தில் போய் மெடிடேஷன் பண்ணுறாரு. புத்தாஸ் 4 noble truths. Life is full of sorrow and mystery. Desire is the cause of mystery. Sorrows and sufferings can be removed by giving up one's desire. The desire can be overcome by following the right path, noble 8-fold path. ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா, முக்கியமான 4 உண்மைகளை சொல்கிறார். முதல்ல என்னது, வாழ்க்கையே ஒரு மாயம், ஒரு கஷ்டத்தை கொடுக்கறது. இதில் மெயினான நம்மளுடைய இந்த மாயை காரணம் என்னது, நம்மளுடைய ஆசைகள் தான். நம்ம ரொம்ப அதிகமாக ஆசைப்படும் போது ரொம்ப கஷ்டப்படுவோம். ஸோ நம்ம ஆசைகளை நம்ம விட்டு கொடுத்தோன்னா தான் நம்ம வாழ்க்கையே சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆசைக்காக என்ன பண்ணுவோம், நிறைய விஷயங்களை விட்டுருவோம். The desire can be overcome by following the right paths. ஸோ noble 8-fold paths வந்து அவர் சொல்கிறார். இந்த மாதிரி இந்த ஆசைகள்லாம் எந்தெந்த ஆசைகளாக திறந்தால் நம்ம வந்து இந்த மாதிரி நோபல் பர்சனாக மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு 7-8 வழிகளை சொல்கிறார். 8-fold path: right view, right thought, right speech, right action, right livelihood, right effort, right knowledge, right meditation. ஸோ நம்ம பார்க்குறது, நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய வார்த்தைகள், நம்மளுடைய செயல்கள், நம்ம வாழ்கிற விதம், நம்ம போடுற முயற்சிகள், நம்மளுடைய நாலேஜி, நம்மளுடைய கரெக்டான மெடிடேஷன், இது எல்லாமே தான் என்னது நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்க சொல்கிறார். The teaching of the Lord Buddha was simple and taught in the language which people used for communications. Since the teaching addressed the everyday concern of the people, they could relate to them. He was opposed to rituals and sacrifices. ஸோ இவருக்கு வந்து என்னது, இவருடைய வார்த்தைகள்லாம் ரொம்ப எளிமையானதோ சாதாரண மக்களுக்கும் சேரக்கூடியதாக இருந்ததால் எல்லாருமே இவருடைய இதை வந்து விரும்ப ஆரம்பித்தாங்க. மெயினாக இவர் வந்து எதுக்கு அப்போஸ் பண்ணார்னா,
இந்த பலி கொடுக்கறது, இது பாரம்பரியம் இதுதான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வழிபாடுகள் அந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர் ரொம்ப வன்மையாக எதிர்த்தார். அவர் அதெல்லாம் இல்லை, நம்ம வந்து நம்ம கூட இருக்கிற மனிதனுக்கு உதவணும், அவங்க மேலே இருக்க அன்பு செலுத்தணும், அவங்களுக்கு நம்ம உதவுறது தான் கடவுளுக்கு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஸ்பீச் கொடுக்குறாரு. டீச்சிங் ஆஃப் புத்தாஸ் டீச்சிங் ஆர் ரெஃபர் டு அஸ் தர்மா Buddhism accepted the theory of karma, meaning that the quality of man's life depends on his deed. Buddha either accepted nor denied the existence of God, but believed in the laws of universe. Buddha asserts that attaining nirvana is the ultimate aim of life. ஸோ புத்தா வந்து டீச்சிங் வந்து நார்மலாகவே என்னது தர்மம், தான தர்மம் கொடுக்கறத பற்றி தான். ஸோ புத்தா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் எதை, கர்மாங்கிற விஷயத்தை அக்செப்ட். ஏன்னா நம்ம செய்கிற செயல்கள் தான் வந்து நாளைக்கு வந்து நம்மளுடைய இதை வந்து மோக்ஷாவை வந்து தீர்மானிக்கும் அப்படி சொல்கிறது. புத்தா எய்தர் அக்செப்டட் நாட் டினைட் த எக்ஸிஸ்டன்ஸ். கடவுள் இருக்கிறாரு, அவர் தான் உருவாக்குனாரு, வாழறாருங்கிறத விட அவர் சொன்ன அந்த லாஸ் அண்ட் ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணணும், அதுதான் வந்து முக்கியமானது அப்படி சொல்லிட்டு அவர் நம்புகிறாரு. புத்தாவுடைய அந்த நிர்வாணா வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. அட் த சேம் டைம் அதுதான் வந்து என்னது நம்மளுடைய இந்த தியாகிகள் அந்த இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, சாமியார் சன்னியாசிகள், அவங்களுடைய உச்சக்கட்ட நிலை அல்டிமேட் எய்ம் ஆஃப் லைஃப்னா என்னது நிர்வாணா அப்படிங்கிறத வந்து புத்தா வந்து நம்புகிறாரு, அது எடுத்துரைக்கிறார். நெக்ஸ்ட், புத்தா advocated ahimsa or non-violence. Buddha had rejected the caste system. The wheel of life represents the Buddhist view of the world. ஸோ புத்தா வந்து என்னது அஹிம்சாவை ரொம்ப முக்கியமாக சொல்கிறாரு, ப்ளஸ்ஸு கேஸ்ட் சிஸ்டத்தை அவர் அறவே வெறுக்கிறாரு. இதனால அந்த புத்திசம்ஸ் வந்து வேர்ல்டு லெவலில் ரொம்ப ரீச் ஆச்சு. சீக்கிரமாகவே இந்த புத்திசம் வந்து வேர்ல்டு லெவலில் பரவுறதுக்கு பெரிய காரணமாக இருந்துச்சு. Causes for the spread of Buddhism. Simplicity of the teaching of Buddha is local language appealed to people. Buddhism rejected elaborated religious custom, whereas the practice of orthodox Vedic religion insists on expensive rituals and sacrifices. Buddha's emphasis was on observance of dharma. Buddhist sagas played an important role in spreading the message of Buddha. Royal patronage under Ashoka, Kanishka and Harisha also helped the causes of Buddhism. Viharas or the Buddhist monasteries became great center of education. One such center was Nalanda, where Huinzhang, the Chinese pilgrim, studied for many years. ஸோ புத்திசம் வந்து வளர்றதுக்கு மெயினான காரணம் அவங்களுடைய லோக்கல் லாங்குவேஜில் ஸ்ப்ரெட் ஆனது மெயினான விஷயம். ரெண்டாவது, ரொம்ப ரிச்சுவலான காஸ்டியூம்ஸு பெரிய பெரிய இதெல்லாம் வந்து அவங்க எதிர்த்து அதெல்லாம் இல்லைன்னா சிம்பிளான சாக்ரிஃபைஸிங் தர்மா கொடுக்கறது, டிசையர்ஸை விட்டு கொடுக்கறது அப்படின்னு. அப்புறம் நிறைய அந்த பீரியடில் இருந்த அசோகா, கனிஷ்கா, ரிஷா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க, இந்த புத்திசம் வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. ஜெயினிசம் அண்ட் புத்திசம்ஸ் சிமிலாரிட்டிஸ் அண்ட் dissimilarities. Similarities பார்த்தீங்கன்னா both Mahavir and Buddha hailed from royal families, yet they renounced royal privileges and chose and adopted an ancestral life, denied the authority of Vedas, taught in the language of common people, attained disciples from all the castes and from the both genders, opposed blood sacrifices, believed in the doctrine of karma, emphasizes on right conduct and right knowledge instead of performing religious ceremonies and rituals as the means to achieve salvation. ஸோ இதில் சிமிலாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே வந்து என்னது அரச குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசர்கள். அதை விட்டுட்டு அவங்க வந்து இதுக்கு இந்த மாதிரி மதத்துக்கு நல்லது போதிக்கிறதுக்காக வெளியே தியாகம் மட்டும் வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து
வேதாஸ் பீரியடை வந்து அறவே ஒழிச்சாங்க. ப்ளஸ்ஸு மக்களுடைய காமன் லாங்குவேஜில் தான் இவங்க ப்ரீச் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இந்த கேஸ்ட் சிஸ்டம், ஜெண்டர் பாகுபாடுகள் அதெல்லாம் வந்து இவங்க வந்து தவிர்த்தாங்க. அதெல்லாம் வந்து அவங்க எதிர்த்து அவங்களோட டிசைபிள்ஸ் வந்து எந்த கேஸ்டாக வேணால் இருக்கலாம், எந்த ஜெண்டராக வேணால் இருக்கலாம்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வந்து இந்த பிளட் சாக்ரிஃபைஸ், ரத்த பலி கொடுக்கறது அதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கல. அதே மாதிரி கர்மாவை வந்து அவங்க நம்பினாங்க. நம்ம செய்கிற நல்ல காரியங்கள் தான் நமக்கு நல்ல நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறத வந்து அவங்க தீவிரமாக நம்பினாங்க. ப்ளஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ரொம்ப இதுவாக இல்லாமல் ரிச்செல்லாம் இல்லாமல் நார்மலாக எல்லாருக்கும் போய் சேர்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் த சிமிலாரிட்டிஸ். Dissimilarities: Jainism, it followed extreme path. Buddhism, it followed middle path. It remained in India only. It spread across many parts of the world. Jainism, it does not believe in the existence of God, but believes life in every living being. It emphasizes on anatma, no internal soul, and anitya, impermanence. ஸோ ஜெயினிசம் வந்து என்னது, ஒரு எக்ஸ்ட்ரீம் ரொம்ப பெரிய லெவலான ஒரு பாத்து, பெரிய விஷயம். இது வந்து மிடில் பாத்து தான், யார் வேணாலும் கடைப்பிடிக்கிற அளவுக்கு, ஒரு காமன் மேனால் புரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது இந்தியாவில் மட்டும்தான், ஜெயினிசம் இந்தியாவில் மட்டும்தான் இருக்குது. புத்திசம் வந்து வேர்ல்டு ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இவங்க வந்து கடவுள் தான் இதை உருவாக்குறாருன்ற நம்பிக்கை இல்லை, ஒவ்வொரு மனுஷனும் வாழ்கிற மனுஷன்கிட்ட தான் கடவுள் இருக்கார் அப்படிங்கிறத ஜெயினிசம் சொல்கிறாங்க. புத்திசம் வந்து அதையும் நம்புகிறாங்க. ப்ளஸ் நம்மளுடைய ஆன்மா இது இருக்கணும் அப்படிங்கிறது, ஆன்மாவையும் அவங்க நம்புகிறாங்க. This is the difference between the Jainism and Buddhism. So here we complete the lesson, children. Study well and understand the lesson. Thank you, children.